எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மொத்த ஷேர் மார்க்கெட்லயே என்ன ஒரு முக்கியமான கேள்வி போயிட்டு இருக்குன்னா, டாடா மோட்டார் ஷேர்ல ஏதாவது எக்ஸைட்டிங் நியூஸ் வருமா அப்படின்றதான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிஃப்டி 50 இன்னைக்கு ஒரு 93 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இல்லைங்க நண்பர்களே. சிச்சுவேஷன் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. 25,000க்கு மேலே வரும்பொழுதே நிஃப்டி பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோக்கு சந்தோஷம் என்பது ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொடுக்கணும். பட் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் நிஃப்டியை 25,300ன்னு இங்கிருந்து ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட் நகர்த்தி வச்சுருக்காங்க. ஸோ சிச்சுவேஷன் வந்து எவ்வளோ சீரியஸாக இருக்கணும்னா, கரடியெல்லாம் பயந்துட்டு பயங்கரமாக லாபம் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கணும். பட் இருந்தாலும் நிஃப்டி 50 இண்டெக்ஸை மட்டும் ஏற்றிட்டு ஸ்டாக்குகள்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கான. இன்னும் எந்திரிச்சு எந்த பங்குகளும் பெருசாக ஆட ஆரம்பிக்கலை. தூங்கி கொண்டிருக்கும் பங்குகளே எந்திரித்து ஆடுங்கள், எங்கள் தலைவன் நிஃப்டி 25,300 வந்துருச்சுன்னு நம்ம உள் மனசு சொன்னாலும் ஏதோ ஒரு காரணத்தினால பம்மி பல பங்குகள் நேற்றெல்லாம் ரெடிங்டன் என்பது 10-15% மேலே எல்லாம் ஏறி ஆடிச்சு. பட் பொதுவாக இந்த மாதிரி நிஃப்டி மேல் நோக்கி வந்துடுச்சுனாவே பல பங்குகள் கொஞ்சம் சந்தோஷம் தர மாதிரி வரணும். பட் இப்போ வரைக்கும் வரல. எது எப்படியோ இன்னொரு 13 நாள் கழித்து நம்ம வந்து மிக முக்கியமான ரிசல்ட் சீசனுக்குள்ளே என்ட்ராகிறோம். அப்போ வச்சுக்கலாம், அப்போ காட்டுறோம் நாங்கள் யாருன்னு அப்படின்னு இது பல பங்குகள் உட்காந்துக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. பட் ரொம்ப இப்போதைக்கு சீரியஸாக பல பங்குகள் ரொம்ப அமைதியாக தான் இருக்குது. 25,300 வந்ததுக்கு உண்டான மரியாதை என்பது இப்போ வரைக்கும் கிடைக்கல. நிஃப்டிக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. சரி நண்பர்களே, இன்றைய கதாநாயகன் டாடா மோட்டார். அதில் என்ன எக்ஸைட்டிங் நியூஸ் வரப்போகுது அப்படின்ற அந்த கதாநாயகனை பற்றி பேசுவோம். அதாவது டாடா மோட்டார் அப்படின்ற பங்கு இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டலாமா வேண்டாமா அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ். அதாவது இதுக்கு முன்னாடியே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்ட முயற்சி செஞ்சால் இதே 720 ரூபா ஜூன் மாதத்திலே வந்துட்டான். அப்புறம் ஏற முடியாமல் ஆல்மோஸ்ட் ஒரு 150 ரூபா பக்கத்தில் கீழே இறங்கி விட்டது. அதுக்கப்புறமே மறுபடியும் இப்போ ஒரு 100 ரூபா பக்கம் ரெக்கவரி ஆகி தன்னுடைய பழைய இடம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கு. இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு நான் அசோக் லைலாண்ட் அப்படின்னு ஒரு பங்கை பற்றி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவங்களுடைய இன்னைக்கு முக்கிய தகவல் என்னென்னா, அவங்களுடைய இடத்துலையே நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான மீட்டிங்கில் பல செவரல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான தகவலை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதை விடவும் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இதே மாதிரி தான் டாடா மோட்டார் எப்படி இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டதா வேண்டாமான்னு எப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்ற பங்கு ஒரு மிக முக்கியமான இடத்துல இந்த 2025 ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும் என்னடா பண்ணுறது அப்படின்னு அது பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கிளியர் டைரக்ஷன் அப்படின்றது எடுத்து 100 ரூபாய் ரேஞ்சிலிருந்து ட்ரேட் ஆக ஆரம்பித்து இப்போ நான் ஸ்டாப்பாக 137 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% என்பது தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜிலிருந்து இந்த வருஷத்தில் ஏறி இருக்கு. இது எல்லாம் நடந்ததுக்கு என்ன காரணம்னா, ஒரு கட்டத்தில் மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் இந்த பங்குக்கு வந்ததனால். இப்போ இந்த டாடா மோட்டரில் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாக இது ஒரு இடத்துல இருக்குது, பெரிய பங்கு தான், என்னைக்கு அது ஒரு 30-40% லாபம் கொடுக்கும் அல்லது பெருசாக கீழே இறங்கும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் டாடா மோட்டர் ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்துலேயே அவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எங்களுடைய ஸ்கீம் ஆஃப் டிமெர்ஜர், அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக, அது ஒரு வருஷமாகவே இந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குங்க. பட் இந்த கடைசி என்ன சொன்னாங்கன்னா, வி எய்ம் டு கம்ப்ளீட், நாங்கள் ரொம்ப குறிக்கோளோடு இருக்கோம், இந்த தடவை கரெக்டாக 1 அக்டோபரை வந்து எஃபெக்டிவ் டேட்டா வச்சுக்கிட்டு இந்த 2 கம்பெனி பிரித்து விட்டுறணும், 2 பிஸ்னஸையும் பிரித்து வேறு கம்பெனியாக மாற்றி விட்டுறன்றதுல நாங்கள் குறிக்கோளாக இருக்கோம்னு அப்போவே சொல்லிட்டாங்க. சொல்ல காப்பாற்றுவான் இந்த கோட்டச்சாமி அப்படின்ற மாதிரி இந்த பங்கினுடைய மிக முக்கியமான ரொம்பவுமே எக்ஸைட்டிங்காக இருக்கக்கூடிய அந்த ஸ்பிளிட் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அடுத்தடுத்த 13 நாட்களிலே இந்த மார்க்கெட்டை ஆக்கிரமித்து, நாங்கள் இவ்வளவு நாளாக கும்பா குட்டிகளாக இருந்தோம், இப்போ ஒரு 30-40% எங்கள் டாடா மோட்டர் எங்களை காப்பாற்றி விட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெயர் சொல்லும் பிள்ளையாக இந்த டாடா மோட்டர் வருமா, அல்லது ஏற்கனவே இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒரு இடம் ரிஜெக்ட் பண்ணி கீழே 150 ரூபா இறக்கி விட்டான், அப்படிக்கு இது கும்பா பாட்டு பாடுதா அல்லது ஏறுதா என்பது பொறுத்திருந்து பார்க்கணும். பட் அடுத்தடுத்த நாட்களில் ரொம்பவுமே எக்ஸைட்டிங்கான டாடா மோட்டார் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி,
இன்றைய மார்க்கெட்டில் யார் டாப் கெய்னராக இருக்காங்க அப்படின்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது, அட செல்லக்குட்டி கல்யாணி நீ எங்க இங்கே வந்த அப்படின்ற மாதிரி 4% இந்த கல்யாண் ஜுவல்லர் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஏறினதுனால பல பேர்த்துக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி என்பது வந்திருக்கு. இது ஒரு காலத்தில் என்ன பண்ணுச்சுன்னா, அதாவது 2-3 மாதங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்த பங்கு தான் இந்த கல்யாண் ஜுவல்லரி. சரி, லாங் கேண்டில் போட்டுட்டானே, இனி எங்காவது பிக்கப் ஆவானா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அது ரொம்ப நாளமாக அப்படியே சுற்றிக்கிட்டே அடிக்கிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட 40 நாட்கள் கழித்து இந்த பங்கு தன்னுடைய சமீபத்தினுடைய லோவில் இருந்து ஒரு 7% பக்கமாக ஏறி 530 ரூபாய் அப்படின்னு வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த வருடத்தில் இந்த பங்கு எத்தனை ரவுண்டு தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸை கூட்டிட்டு போய் மேலையும் கீழையும் மேலே ஏற்றிட்டு போய் கீழே தள்ளி விட்டு மறுபடியும் மேலே ஏற்றிட்டு போய் கீழே தள்ளி விட்டு எத்தனை முறை விளையாண்டுருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2025 ஜனவரி சமயங்களில் ஒரு 50% ஏறி மறுபடியும் 50% கீழே இறக்கி விட்டுச்சு. 400 to 600 ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான் 50%. அதுக்கப்புறம் எந்த இடத்துல விழுந்தானோ அதே இடத்துல பிக்கப் ஆகி மறுபடியும் ஒரு 50% போகிறக்கு ஒரு 4-5 மாதம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ சமீபத்தில் 600 ரூபாயிலிருந்து 480 இறங்கி ஆல்மோஸ்ட் 20% இறங்கி, அப்போவே பல பேர் இன்னைக்கு திட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த கல்யாண் ஜுவல்லரியை. நீ இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் 2 முறை 50% ஏறி ஒரு விளையாட்டு காமிச்சிருக்க. இப்போ கூட நீ சமீபத்தில் இறங்கி ஒரு சாதாரண ஒரு சப்போர்ட் எடுத்து 7% ஏறிட்டியே, ஏன் உனக்கு இந்த 400 ரூபாயெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? இன்னொரு ரவுண்டு வந்துட்டு இன்னொரு ரவுண்டு போயிருந்தீங்கன்னா ஜாலியாக தானே இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. எது எப்படியோ இந்த பங்கு சமீபத்தில் இப்படி மிகவும் வாலட்டிலிட்டியாக 20% பக்கம் இறங்கி மறுபடியும் ஒரு 7% பக்கம் ஏறி ஒரு வாலட்டிலிட்டியான பங்காக சமீபத்தில் 2-3 மாதத்தில் இருக்குது அப்படின்னா அதில் இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு உண்டு. நண்பர்களே, கோல்டு பற்றி பேசக்கூடிய இந்த நேரத்தில் சில்வருக்கும் கோல்டுக்கும் இடையில ஒரு ரிலேஷன் அப்படின்றது இருக்குது. எப்பெல்லாம் கோல்டு அதிகமான ஒரு மூவ்மெண்ட் என்பதை காட்டுகிறதோ அதை ஒட்டியே சில்வரும் அப்பப்போ மூவ்மெண்ட் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் சில நேரங்களில் வந்து கோல்டு கிழக்க போயிட்டு இருக்கையில சில்வர் திடீர்னு திரும்பி மேக்க போய் ஒரு மாதிரி மார்க்கெட்டில் ஒரு பதட்டம் என்பது ஏற்படுத்தும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சில்வர் இந்த 2025 தொடக்கத்திலிருந்து சம்பாரிச்சு கொடுத்தது ஆல்மோஸ்ட் 48%. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சமீபத்தினுடைய உச்சம், நேற்றைய உச்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த MCXல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய சில்வர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 48% சம்பாரிச்சிருக்காங்க. கோல்டு என்பது சில்வரோட கொஞ்சோண்டு கம்மியாக ஒரு 44% வரைக்கும் இந்த ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் சம்பாரிச்சிருக்கு. ஆனால் சில்வரில் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு, சில்வரினால் கோல்டினுடைய ரிட்டர்னை பீட் பண்ண முடியுமா? ஏன்னா கோல்டுக்கு ஆபரணங்கள் இருக்குது, இண்டஸ்ட்ரியிலும் கொஞ்சம் தேவைப்படுது. ஆனால் சில்வரில் ஆபரணங்கள் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியிலையும் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அந்த சில்வர்னுடைய ரிட்டர்னில் வந்து இந்த 2025 பார்த்தீங்கன்னா 2 விஷயம் பண்ணியிருக்கான். ஒரே முறையாக 2025 கணக்கெடுத்து பார்த்தாலும் 48% என்பது சம்பாரிச்சிருக்கான். அதுக்கு இடையிலேயே ஒரு முறை என்ன பண்ணியிருக்கான்னா, கோல்டு இறங்கவே இல்லை. கோல்டு எந்த ஒரு கட்டத்திலையும் பெருசாக இறங்கலை. ஆனால் சில்வர் வந்து திடீர்னு ஒரு முறை ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சு மறுபடியும் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு 48% என்பது சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலங்களில் தொடர்ந்து கோல்டு ஏறும்பொழுது சில்வரையும் தன்னுடைய துணைக்கு மேலே கூட்டிகிட்டு போகுமா? அதே மாதிரி என்னைக்காவது ஐயோ கோல்டா அது இறங்கிருமேப்பா அப்படின்னு யாராவது ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது இங்கே பாருங்க எத்தனை முறை கோல்டு என்பது இறங்கி இந்த வருடத்திலேயே ஏறி இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது சொல்லும் பொழுது சில்வரில் இன்னுமே அதிகமான வால்டிலிட்டி, ஐயோ கோல்டு இறங்குறானா அப்போ நம்மளை போட்டு துவைச்சிருவானுங்க அப்படின்னு சில்வரும் அடிக்கடி இறங்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் என்ன ஒரு எதிர்பார்ப்பு நடக்குதுன்னா, கோல்டு ஒரு 5% கரெக்ட் ஆகுமா? ரொம்பவுமே நீ நான் ஸ்டாப்பாக ஏறிக்கிட்டு இருக்க, ரொம்ப அநியாயத்துக்கு ஏறிக்கிட்டு இருக்க, ஒரு 5% இறங்கி மறுபடியும் திரும்பி ஏறுவியா அப்படின்றதான் இப்போ மார்க்கெட்டில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பின்படி இந்த தங்கம் இறங்குமா, அல்லது வேறு சிலர் வந்து கோல்டு எதுக்கு இறங்கணும், ஏற்றிக்கிட்டே போங்க அப்படின்ற மாதிரி இன்னும் ஏற்றிக்கொண்டே போவாங்களா அப்படின்றது, இது எதுவுமே நம்மளுடைய கையில் இல்லை, இந்தியர்களுடைய கையில் இது பெருசாக இல்லை. எல்லாமே அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்பும் மற்றும் உலக அளவில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுடைய சென்ட்ரல் பேங்குகள் எடுக்கக்கூடிய டைரக்ஷன் வச்சு தான் இந்த கோல்டினுடைய விலை.
ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இந்த கோல்டும் சில்வரும் எப்படி இருக்க போகுது, இந்த சில்வர் கோல்டினுடைய ரிட்டர்னை தாண்டுமா பீட் பண்ணுமா அப்படின்றதான் சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்குது. இப்போதைக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4% என்பது அதிகமாக கோல்டினுடைய ரிட்டர்னை விட சில்வர் என்பது கொண்டு வந்திருக்கு. நண்பர்களே, ஐபிஓக்களை பற்றி முக்கிய தகவல் சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் வந்து வாய்க்குள்ள இந்தாங்க ஜிலேபி சாப்பிடுங்கன்னு ஜிலேபி கொடுத்துட்டு போன மாதிரி இந்த அர்பன் கம்பெனி மொத்தம் 3 ஐபிஓக்களினுடைய லிஸ்டிங் அப்படின்ற சமயத்தில் இந்த அர்பன் கம்பெனி 62% இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான லிஸ்டிங். டெவெக்ஸ் என்பது 5%, ஷிங்கார் அப்படின்றது ஒரு 11% கெயினாக வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இது போக ஒரு 2 ஐபிஓ என்பது ஓப்பனாக இருக்கு. சமீபத்தில் வந்து ஒரு நாடி துடிப்பு ஐபிஓக்கள் எப்படி இயங்கும் என்பது கிரே மார்க்கெட் தான் முதல்ல பார்க்கணும் அப்படின்னு பல யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இப்போ எல்லாருமே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய விஎம்எஸ் டிஎம்டி லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கினுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 23% மேபி லிஸ்டிங் கெயினில் வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டிமேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது யூரோப் பிரதிக் அப்படின்ற ஒரு கம்பெனி, அதனுடைய ஐபிஓ என்ன ரேட்டில் வந்து லிஸ்ட் ஆகும்னா, என்னடா 10 பைசா கூட தேராது போல அப்படின்றது போல கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் அந்த அளவுக்கு இந்த பங்கின் மேல் கான்ஃபிடன்ஸ் என்பது இல்லாமல் வெறும் 1% லிஸ்டிங் கெயினாக காமித்து கொண்டுள்ளது. இந்த சமயத்தில் நம்ம ஒரு நண்பர்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம். 15 வருஷமாக ஐபிஓக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கார். 15 வருஷங்க. எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சிக்கு பேர் டிக்ஷனரியில் எடுத்து பார்த்தோம்னா வரதராஜ் அப்படின்றதான் அதனுடைய மீனிங்காக இருக்கும் போல். 15 வருஷமாக ஐபிஓ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் இந்த அர்பன் கம்பெனி ஃபஸ்ட்டு டைமே மெகா ஹிட் 60%க்கு மேலே வந்து லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து சரித்திரம் ஒன்று நடக்கணும், சரித்திரத்தில் எழுதணும் அப்படின்றதுனால கிடைச்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஐபிஓவே நல்ல ஒரு 60-70%க்கு மேலே லிஸ்டிங் கெயினோட கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நாள் 15 வருஷமாக காத்திருந்திருக்கும் போல். எது எப்படியோ நம்ம நண்பர்களுடைய சந்தோஷத்தில் நம்ம பங்கெடுத்துக்கலாம். பல தவறுகளை செஞ்சு விட்டு சைலண்ட்டாக ஒரு 10% கீழிருந்து ஏறினவன் தான் இந்த கோல் இண்டியா. இடையில எந்த விதமான நியூஸும் இல்லாமல் இருந்தது. சில நாட்களுக்கு முன்னாடி பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, என்னடா இவன் சில 2 months லோ ப்ரைஸ் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கானே, அடுத்த சில மாதங்களில் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்து கொண்டிருந்த வேளையிலே இவன் என்ன பண்ணியிருக்கான்னா 10% ஏறி வந்திருக்கான். இட்ஸ் மிராக்கிள். யாருக்குமே தெரியாமல் சத்தம் இல்லாமல் ஏறி வந்த வகையிலே இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கு சமீபத்திய ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 10% ஏறி 3 முறை இதுக்கு முன்னாடி அதே இடத்துக்கு உள்ள விளையாண்டுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்பி வந்திருக்கான். இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2024 இந்த பங்கு வந்த உச்சமெல்லாம் 500 ரூபா பக்கத்தில் இருக்குது. இப்போ 398 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இதனுடைய லோ ப்ரைஸ் என்பது 320 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஸோ அடுத்தது இது செய்யக்கூடிய வேலை என்ன, எந்த பக்கம் நகர்ந்து போகும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் எனிவே மேலே நகர்ந்து போனால் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பங்கை வச்சுருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன ஆர்டராக கிடைக்குது அப்படின்னு சமீபத்தில் இந்த அவன்டெல் ரிலேட்டடாக தகவல்கள் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி அவங்க ஒரு டேட்டா என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சிறிய மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று. இந்த எல்என்டிக்கு சிக்னிஃபிகண்ட் ஆர்டர், கன்சிடரபிள் ஆர்டர்னு நிறைய அவங்களுக்கும் தொடர்ந்து ஆர்டர்கள் கிடச்சிட்ருக்கு. ஸோ இன்னைக்கு நியூஸில் ஆர்டர்கள் கிடச்சிருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனிகளில் இந்த 2 பங்குகளுடைய செய்திகள் வந்திருக்கு. இந்த ஆர்டர் வந்த செய்திகள்னால ஏறிச்சா இல்லை சும்மாவே மார்க்கெட் ஏறிச்சே அப்படின்னு நானும் ஏறினா அப்படின்ற மாதிரி ஏறினான்னு தெரில. கடந்த 3 நாட்கள் ஆர்டர் வந்த தகவல்கள் இருந்த நேரத்தில் இந்த எல்என்டி அப்படியே லேஸ் வாக்கில் 3500லேருந்து இன்றைக்கி 3700, அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் என்ன உச்சி இருந்தாதோ அதே உச்சிக்கு இப்போ திரும்பி வந்திருக்கு. ஏன் இப்போ வர வர மார்க்கெட்டில் எல்லாம் ஒரே சைட்வேஸ்குள்ளேயே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. என்ன எல்லாருமே அந்த ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி பழகிட்டாங்களா, இல்லை மார்க்கெட்னுடைய சிச்சுவேஷன் இந்த ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் அதாவது நண்பர்களே, ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பெருசாக ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் அது ஒரு அளவுக்கு போயிட்டு அப்புறம் அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ லாஸ் மேக்கிங்கே வந்துடும். ஸோ அப்படி லாஸ் மேக்கிங் வர்றதுக்கு முன்னாடி அவன் இந்த மாதிரி ஒரு 5 to 10% அப்படின்ற ஸ்வீட் ஸ்பாட் கொடுக்குறான்.
சில பேர்த்துக்கு வந்து இப்படி பெரிய ப்ராஃபிட் அப்படியே கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்குது, லாபத்துக்கு போய்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கும் முதல்ல அந்த 5-7% லாபம் கொடுத்த பிறகு தான் அந்த பங்குனுடைய வளர்ச்சி என்பது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கு வாங்கினதுக்கப்புறம் பெருசாக ஏறவே ஏறாது, +20% அவங்க வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் சில பேர்த்துக்கெல்லாம் ஒரு 5%-7% என்பது ஏறிட்டு அப்புறமா தான் பெருசாக கும்பாப்பாடும். ஸோ அந்த மாதிரி பெரிய லாஸ் இருக்கிறவங்களுக்கும் ஆரம்பத்துலேயோ அல்லது நடுவுலையோ எப்பாவது ஒரு தடவை அந்த 5-7% வரும்போது, அப்போ எல்லாருமே இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்டையே இப்போ பண்ணி பழகிட்டாங்களா? எல்லாருமே இப்போ வர வர போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் அல்லது பார்ஷியலி ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி ஏதாவது வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்றது தெரியல. அல்லது இந்த நேச்சுரலாகவே நம்மளுடைய மார்க்கெட்டில் இப்போ பயம் நிறையா இருக்குது. ட்ரம்ப் என்ன பண்ணுவானோ, இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய சண்டை, ரஷ்யாவுக்கும் யூரோப்பியும் இப்போ தான் எல்லாரும் சண்டை போடுறது தான் நம்ம எல்லாருமே குறியாக இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, அடுத்த தெருக்கோட சண்டை, அடுத்த நாட்டுக்கோட சண்டை, அடுத்த கான்டினென்ட் டு கான்டினென்ட் சண்டைன்னு எல்லாருமே சண்டை போடுறவங்களாவே இப்போ இருக்கோம் நம்ம. அதனால் எதுக்கு வம்பு, எவனோர்த்த எதோன் மேலே குண்டை போட்டால் என்ன பண்ணுறதுன்னு எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே எக்ஸிட் ஆகிட்டு எல்லாருமே ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இறங்கிட்டாங்களா? ஷேர் மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஆளுக இருக்காங்க. அவங்க கீழே வந்தால் வாங்குவாங்க, மேலே வந்தால் விற்று விட்ருவாங்க, மறுபடியும் வேறு ஏதாவது ஷேர் கீழே இருந்தால் வாங்குவாங்க, மறுபடியும் விற்று விட்டுட்டு வேறு ஏதாவது ஷேர் கீழே இருந்தால் வாங்குவாங்க. இப்படி பண்ணுவாங்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட். சில பேர் வந்து ஷேர் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் உள்ள ஃப்ரெஷ் பையிங்னு சொல்லுவாங்க. அது உச்சத்தில் இருக்கும்போது தான் பல பேர்த்துக்கு கண்ணுக்கே தெரியும். ஃப்ரெஷ் பையிங், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சில குரூப் போகும், அப்படி போவாங்க. சில பேர் வந்து வேல்யூ பையிங்னு ரொம்ப அடி ஆழத்தில் கிடக்கும்போது சில பேர் வேல்யூ பையிங் பண்ண வருவாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கும்பொழுது இப்போ எல்லாருமே இந்த ஸ்மார்ட் மணி பையிங் கான்செப்டுக்கு போயிட்டாங்களா, எனக்கு இவ்வளோ அந்த ஸ்வீட் ஸ்பாட் கிடைச்சாவே போதும் அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்களான்னு தெரில. ஸோ பல பங்குகள் இப்படித்தான் சமீபத்தில், அதுலேயும் இந்த ஐடிசி எல்லாம் வந்து அநியாயத்துக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான். நீ சுத்துடி சுத்து, கடைசிக்கு நீ எங்களுக்கு டிவிடெண்டாவது கொடுக்கணும் இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த டிவிடெண்டாவது வாங்கிட்டு ஜாலியாக சில பேர் இருக்காங்க. இதில் இன்றைக்கி வேறு சில முக்கியமான கம்பெனிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவாஸ் ஃபைனான்ஷியர்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து எதுக்கியா நீ தலையில் கரகம் எடுத்து வச்சு ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த 2025 மட்டும் அவன் பாட்டுக்கு பல தடவை அவன் பாட்டுக்கு பயங்கரமான வால்டிலிட்டி பண்ணிட்டான். இப்போ வந்து இந்த பங்கு இந்த லோவில் வந்து இருந்துட்டு அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கரெக்டாக 50 days மூவிங் ஆவரேஜை அக்செப்ட் பண்ணி மேலே போகிறதா அல்லது ரிஜெக்ட் பண்ணி இவனை கீழே அனுப்ப போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் 24-25 சமயங்களில் வருது அப்படின்னு. அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ்னு ஒரு வால்டிலிட்டியான பங்கு தான். அவங்களுடைய மீட்டிங் சம்பந்தப்பட்ட தகவல்களை எக்ஸ்சேஞ்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த 2 பங்குகளும் தற்போது நியூஸ்களில் வந்திருக்கு. பேர் என்னமோ அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் இந்த பங்கு, ஆனால் பல பேர்த்த இப்போ வரைக்கும் இந்த வருஷத்தில் அழுக வைக்கல. அதாவது ஏற்கனவே ஒரு முறை ஒரு 60% பக்கம் இறங்கினவன், அப்புறம் ஒரு 70% இந்த 2025 ஏறினவன் தான் இந்த அலுவாலியா. ஆல்மோஸ்ட் 500 வரை 600 வரை லோ போயிட்டு 1100 வரைக்கும் வந்தவன் தான் இந்த அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ். இந்த பங்கு தற்போது 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது பெருசாக மேலேயோ அல்லது பெருசாக கீழே வீழ்ச்சியோ அடையுமான்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீல. இந்த அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிடெண்ட் ரிலேட்டடான ரெக்கார்ட் டேட்டுக்கு உண்டான தகவல்கள் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. தம்பி உன்னை பார்த்தா எங்களுக்கு ஸ்டொமக்கெல்லாம் ரொம்ப ஃபயர் ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி இந்த டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு பங்கு, அது ஏற்கனவே ஒரு இடம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு 2024 சமயங்களில் 240 போயிட்டு மறுபடியும் கீழே 50% இறங்கி 120 ரூபாய்க்கு வந்துட்டு மறுபடியும் 120 ரூபாயிலிருந்து 300. நீ ரொம்ப ஓவர ஆடிக்கிட்டு இருக்கப்பா அப்படின்னு பல பேர் மனசில் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. மேலே போய்கிட்டு இருக்கியா, சரி இந்த ஃபேஸ் வேல்யூ ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி 17ஆம் தேதி 19ஆம் தேதி இதனுடைய எக்ஸ்டேட். அதுக்கப்புறம் இந்த பங்கு ஸ்ப்ளிட் ஆகி 365 ரூபாய் 3 ரூபாயிலிருந்து விலை குறைந்து ட்ரேட் ஆக போகிறது. அதுக்கப்புறம் இதனுடைய ஓட்டம் என்ன ஆக போகுது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்றைய தேதி பொறுத்த வரைக்கும் சில இன்ஃப்ரா கம்பெனிஸ் அதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு மொமெண்டம் எடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் எல்என்டிக்கெல்லாம் நல்லா பெரிய ஆர்டர் கிடச்சிக்கிட்டு இருந்தது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற செக்டரில் ஏதாவது ஒரு நியூஸ்கள் வருமா, ரயில்வே துறையில் சில பங்குகள் மேல் நோக்கி ஏறிக்கிட்டு இருந்தா, அந்த வகையில் இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு அநியாயத்துக்கு இது வந்து 400 ரூபாய் எங்கே
அங்கிருந்து இப்போ 200 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. எத்தனையோ பேர் சில காலத்துக்கு முன்னாடி இந்த பங்கை பார்த்துருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா பழைய ஹையே திரும்பி வந்து தொட்டிருக்கானே, இதுக்கப்புறம் இவன் என்ன ஆக போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு 2024 அதை பற்றி மறந்துருப்பாங்க. இப்போ நியூஸ்களில் இருக்கே அப்படின்னு இந்த ஸ்டாக் எடுத்து பார்க்கும்பொழுது, எப்பா நானே உன்னை அன்றைக்கே ஓட சொன்னேன்ல, ஏன் யாருமே ஓடலையே அப்படின்ற மாதிரி நம்மளை நினைக்க தோணுது. ஸோ பழைய ஹையை ஒரு முறை மீட் எடுத்துட்டு விழுந்தவன் தான். அதுக்கப்புறம் 50% இறங்கி இன்னைக்கு இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் என்பது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் இது போன்ற பங்குகள் என்ன செய்ய போகிறது அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பிஎன்சி இன்ஃப்ராடெக் அதே மாதிரி தான். அந்த பங்கு இந்த அளவுக்கு மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே 3 மாதமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன நீ முடிவெடுக்க போகிற? அது உனக்கே தெரியலையா? எங்களுக்கு பார்க்குற எங்களுக்கு தான் தெரியாது. அது மேலேயே போகலாம், கீழே போகலாம், என்ன அப்படியே கூட இன்னொரு 3 மாதம் இதே இடத்துல கூட உட்காந்துருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அது எங்களுக்கு தெரியாது. கடைசியில் உனக்குமா தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த பிஎன்சி இன்ஃப்ராடெக் போன்ற பல்வேறு கம்பெனிகள் இன்னைக்கு சிறிய சிறிய கம்பெனிகள் தான் டாப் கெய்னர் லிஸ்ட்டில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது கொஞ்சம் லேசாக இறங்கிய பங்குகளில் இந்த செஃபயர், ஹோம்ஃபோர்ஸ் போன்ற பங்குகள் இறங்கியிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் தயாராகிட்டு இருக்குது போல் நண்பர்களே. அடுத்து வரக்கூடிய கார்ப்பரேட் சீசனில் இந்த மாதிரி தான் பல பங்குகள் திடீர்னு 10-20% சம்மந்தமே இல்லாமல் ஏறுவானுங்க, சம்மந்தமே இல்லாமல் இறங்குவானுங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே காரணம் ரிசல்ட் சீசனுக்குள்ளே அது வருது அப்படின்றதுனால தான். அந்த இடத்துல நம்ம பங்குகளுக்கு ஏதாவது நல்லது நடந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.